வணக்கம். நான் ஞானசேகரனார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த பதிவை பார்க்கிற நடிகர் அன்பு நண்பர் திரு விஜய் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்கிற என் அன்பு நண்பர் திரு புஷி ஆனந்த் அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்கிற அத்துணை நல்லுள்ளவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு துணை முதல்வர் அது என்னன்றது இந்த காணொலி இறுதியில் வந்துடுறேன். விஜய் அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னா, விஜய் அதை பேசிட்டு அப்படி நம்ம இறுதிக்கு வந்துடும். விஜய் அவர்கள் நிறைய பேர் கூட இருந்து ஊசி போட்டது எல்லாமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, 1967 போல நீங்கள் பண்ணுவீங்க. 67 என்ன நடந்தது? சின்ன வரலாறு தான், டக்குனு போயிட்டு வெளியில் வந்துடலாம், ஏன்னா அது போர் அடிச்சிடும் மற்றவங்களுக்கு. 1967 என்ன வரலாறு நடந்ததுன்னா, அண்ணாதுரை முதல் திமுக ஒரு கட்சியை பேசி 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 வளர்க்குறாரு காங்கிரஸுக்கு எதிராக. அப்போ காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கு எதிராக வளர்த்து காங்கிரஸ்லேருந்து ஒரு பிரிவை உடைச்சி ராஜாஜின்ற ஒருத்தவரை திமுக அணிக்கு ஆதரவு திரட்டி 1967 அண்ணாதுரை முதலமைச்சராக வரார். அதை போல நீங்கள் வந்துடலாம் அண்ணே, விஜய் அண்ணே அப்படின்னு சொல்லி இந்த கூட இருக்கிறவங்க சொன்னதுனால அவருக்கு எப்பவுமே ஒரு ஹீரோக்கு எப்படின்னா அந்த கற்பனா சக்தி ரொம்ப அதிகம். இந்த திரைத்துறையில் உள்ளவங்க எல்லாருக்குமே கற்பனை சக்தி அதிகம். சொன்ன உடனே டக்குன்னு அது ஈஸியாக அது சிங்க் ஆகி நம்ம முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்றது கனெக்டிவிட்டி ஆகிட்டு இருக்கலாம். அது ஒரு நம்பிக்கையாக வச்சிருக்கிறார். அது ஏன் சாத்தியப்படாதுன்றது நான் சொல்கிறேன். அடுத்தது 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெரும் புரட்சி பண்ணி டப்புன்னு ஆட்சி அமைச்சிட்டார். அதனால அது போல நீங்கள் ஆட்சி அமைச்சிடலானே. எம்ஜிஆர் நடிகர், எம்ஜிஆர் தான் நிறைய பேருக்கு இது ஒரு ஆசையை வளர்த்துட்டு போயிட்டார் திரைத்துறையில் உள்ள நடிகர்களுக்கு. அதில் பல பேர் முயற்சி பண்ணாங்க. நான் பின்னாடி வரேன். ரைட். 67 அண்ணாதுரை வந்தது, கட்சியை காங்கிரஸ் கட்சியை உடைச்சி இந்த கூட்டணி பண்ணதுனால அந்த ஆண்டு அவர் ஆட்சிக்கு வர முடிஞ்சது. 1977 எம்ஜிஆர் எப்படி வந்தார்னா, அண்ணாதுரையோடே இருந்து கட்சியில் ஒரு உறுப்பினராக இருந்து எம்ஜிஆருக்காக பிரச்சாரங்கள் பண்ண போய் ஆல்ரெடி திமுகவில் ஒரு அங்கமாக இருந்து திமுகவின் சின்னமான உதயசூரியனுக்கு திரைப்படத்தில் வாக்கு தொடர்ந்து அவர் செய்து வந்தார். அதுதான் முக்கியம். அப்ப அந்த கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக இருந்தார். அப்ப என்ன பண்ணுச்சுன்னா, அவருடைய ஃபேன் கிளப் ரசிகர்கள் ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஆதரிச்சாங்க. திமுகவில் உள்ள நடுநிலையாளர்கள் ஐயோ எம்ஜிஆர் கட்சி விட்டே நீக்கிட்டாங்கப்பா கருணாநிதி, அதனால போகும்பா அப்படின்னு ஒரு கூட்டம் வந்தது. பப்ளிக் கிட்ட உடனே அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணி 77 முதலமைச்சர் வந்தார். இப்படி பல காரணங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ பொதுவா நீங்க நடிகர் நேர மக்களை சந்திக்கிறோம், நேர முதலமைச்சர் அப்படின்றதுக்கான வாய்ப்பை எல்லா முயற்சியும் எடுத்துட்டாரு விஜய் அவர்கள். அதுக்கு முன்னாடி நடிகர்களாக இருந்து எம்ஜிஆரை பார்த்து அதை புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதையா அப்படின்னு ஒரு வழக்கம் வார்த்தை சொல்லாடல் உண்டு. அது போல புளியை பார்த்து பூனைகள் பல பூனைகள் ஆகிட்டாங்க. நிறைய பேர் சூடு போட்டுனாங்க, பல லட்சம் பல கோடிகளை இழந்துட்டாங்க அரசியலில் போய் நடிகர்கள். தோத்தார், அரசியல் தோத்தார். அப்புறம் டி ராஜேந்திர அவர்கள் தோத்தார். அப்புறம் பாக்யராஜ் அவர்கள் அரசியலில் தோத்தார். அதுக்கப்புறம் ராமராஜன் அவர்கள் தோத்தார். கார்த்திக் அவர்கள் தோத்தார். சரத்குமார் அவர்கள் தோற்றார். விஜயகாந்த் அவர்கள் வந்தார், 8% முக்கி நின்று இருந்தார். ஒரு கட்டத்தின் மேல எதிர்கட்சி தலைவராக ஆனார். யார் தயவில்? அதிமுக தயவில். நோட் இட் டவுன். அதிமுகவை துணை கொண்டு அதிமுகவோடு கூட்டணி வைத்ததனால் அதிகப்படியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு போனார். இவ்வளவுதான். இதுதான் நடிகர்களோட மொத்த தமிழ்நாட்டின் வரலாறு நான் சொல்லிடுறேன். இப்போ விஜய் வந்திருக்கிறார் அந்த முயற்சியில. இப்போ இவரு அந்த தோல்வி உற்றவர்கள் பட்டியலில் போய் தன்னுடைய பெயரை எழுத போறாரா? இல்லை, மிக சாதுரியமான ஒரு முடிவு எடுத்து இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு இடத்துக்கு அந்த இடத்த தொட்டுட்டார் அப்படின்ற இடத்துக்கு போறார் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ரைட். அப்போ இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, காங்கிரஸ்காரன் டக்குன்னு இப்போ கூட்டாங்க, வாங்க நம்ம கூப்பிடுவோன்னு இவர் ஆசை வார்த்தை சொல்லி அதோ வந்துடும் சொல்லி இவரை காட்டி முட்டி 3 மாசமா வீர ஆவேசம் பேசி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கடைசியாக கேட்டு 3 சீட்டு கிடைச்சா போதுன்னு ஓடிட்டாங்க. இப்போ இவரை கரியவேப்பிலை மாரி பயன்படுத்தி தூக்கி கடைச்சிட்டாங்க. யாரு? நடிகர் விஜய். ஒரு பொருட்டே இல்லைன்னு தூக்கி கடைச்சிட்டு போட்டாங்க. அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. ரைட். இப்போ விஜய் அவர்களுக்கு யாருமே கூட்டணியில் வரல. ரைட். இப்போ ஒரு பேச்சுக்கு தனியாக நிற்கிறார். அதிகப்படியா ஒரு மினிமம் 5%, மேக்ஸிமம் 12%. நான் திருப்பி நான் கண்மூடித்தனமாக ஏற்றி பேச விரும்பல. வரும் ரசிகர்கள் அத்தனை பேர் ஓட்டு போட்டுவார்கள் என்பது சொல்வதற்கு இல்லை. அனுபவ ரீதியில் உள்ளவர்களை கேட்டால் சொல்லுவான், பல காரணிகளால் அது ஓட்டு பிரியும். இந்த ரசிகர்கள் கூட்டமே பிரியும். ஆமாம், எங்க மாமா நிற்கிறான், எங்க ஜாய்கார் நிற்கிறான், என் சொந்தக்கார் நிற்கிறான், எங்க லோக்கல்ல இந்த இஷ்யூ இருக்கு. ஏதோ காரணமா அன்னைக்கு இந்த மக்கள் இந்த ரசிகர்கள் கூட்டமாக பார்ப்பவர்கள் அத்தனை பேர் வாக்களிச்சுட்டா அது ஒரு பெரிய மாசம் தான். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் அனலைசரா அனுபவம் உள்ள ஒரு நபரை நான் பார்த்தா மினிமம் 5% கேரண்டி, மேக்சிமம் ஒரு 12% வச்சுங்க. இந்த 12% நடிகர் விஜய் தனியாக நின்று பெற்றால் என்ன நடக்கும்னா, 0 MLA சீட், ஒரு எம்எல்ஏவும் பெற முடியாது. ஒருவேளை விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட அந்த தனி மனிதராக அவர் போக முடியாது. அது பெரும் நெருக்கடிக்குள்ள அவர் மன உளைச்சலுக்கு இவருடைய கேரக்டருக்கு அது ஒத்து வராது. ரைட். அப்போ
0 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இந்த 12% பெருமையா சொல்லி இன்னும் 5 ஆண்டு காலம் கட்சி நடத்த முடியுமா விஜய் அவர்கள் போன்றவரால் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற இந்த அனுமானத்தில் அது ரொம்ப சிரமமாயிடும். அடுத்தது திமுக அதுக்கப்புறம் இவரை தொழில் ரீதியாகவும் சரி வாழ விடுறதே பல நெருக்கடியை உண்டாக்கிடுவார்கள். அவர்களுடைய அதிபுத்தியை சாலித்தனமான இந்த இம்சைகள் பண்றதுல பெரும் தே ஆர் பிஹெச்டி. அதனால அதை பத்தி நான் விரிவாக போனேன். அப்போ இப்போ இருக்கிற இவருக்கு இருந்து என்ன பண்ண முடியும்? ஒரே வாய்ப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர் என்ன சொன்னாரு, நான் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைப்பேன், நமக்கு வருவோம் வேண்டுமல்லவா அப்படிலாம் கேட்டார். யாருமே வரல. அப்போ இவர் தலைமையில் எல்லோரும் சேர்ந்திருந்தால் இவர் முதலமைச்சர். இப்போ இவரு ஒரு வலுவான என்டிஏ கூட்டணியில போய் சேர்ந்தால் துணை முதலமைச்சர். வெரி சிம்பிள், வெரி பிராக்டிக்கல். என்னங்க இது? ஆமா, என்ன அவர் லட்சியத்துக்கு ஜெயிச்சிடறாருல, அது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்துல பங்கு. முதல் முறையா தமிழ்நாட்டில் அதை சொன்னவர் விஜய், அதை சாதித்த விஜய்னு ஒரு வரலாறு படை. எம்எல்ஏ பிரச்சனை இல்ல, அந்த கொண்ட கொள்கையில் ஜெயிக்கிறவன் தான் தலைவர். அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, வாங்க துணை முதல்வர் வாங்கிட்டு வந்துருங்க, 25 சீட்டு மேக்சிமம். நான் செயல் தலைவராக இருக்கிறதுனால இந்த சீட்டு பகிர்வில் என்ன நடக்குன்றதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்லிடுறேன். 25 சீட்டு மேக்சிமம். அதுக்கு மேல தயவு செய்து நீங்க கேட்காதீங்க. ஏன்னா இப்பவும் இதை கெடுக்கிறதுக்கு உசுப்பி விடுவான். என்னன்னு 50 40 நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு தேசிய கட்சி கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி ஆளுது, தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி ஆளுது. அந்த கட்சிக்கு 25 தாங்க, 25 தான் லாஸ்ட். இப்போ இவ்வளவு உங்களை காட்டி 3 சீட்டு முக்கி வாங்கிக்கிறாங்க. ஸோ ஒரு தேசிய கட்சிக்கு இணையாக ஒரு 25 சீட்டை வாங்கிக்கினேன், 25 பேரும் எம்எல்ஏவும் வெற்றி பெற்று அந்த கூட்டத்தோட அந்த மாசோட சொல்ல செஞ்சு காட்டணும் பாருங்க. துணை முதலமைச்சருமே நீங்க போனீங்கன்னா இதை சவாலாக நினைத்தீர்களோ அதனை வெற்றி பெறுகிறீர்கள் விஜய், வெற்றி பெறுகிறீர்கள். நினைங்க, அதை கற்பனை பண்ணி பாருங்க. 3 மணி நேரம் ஓடுற படத்துக்கு எவ்வளவு பேர் உட்காந்து டிஸ்கஷன் பண்றோம். எங்கெங்க சென்டிமெண்ட் குறையுதா, எங்க ஆக்ஷன் பிளாக் குறையுதா, எங்க எமோஷன் குறையுதான்னு எவ்வளவு பார்த்து அதுவே தோத்து போகுது. அப்படி தோத்து போயிட்டா 6 மாசத்துலேயே திருப்பி 1 வருஷத்துல திருப்பி நம்ம இமேஜை சமன் பண்ணுவதற்கு அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனா அரசியல் அப்படி அல்ல. 5 ஆண்டு நீங்க தோத்துட்டா உங்கள் தோல்வி இமேஜை நீங்க சரி பண்றதுக்கு பெரும்பாடுபட வேண்டியது இருக்கும். இப்ப என்ன ஆகும், தனித்து நின்றுட்டா நாளைக்கு உங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடி திமுக கொடுத்தால் அதிமுக வராது, பிஜேபி வராதுன்னு ஒரு நெருக்கடி வந்துடும். இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், உங்களை குற்றவாளின்னு சொல்லி உங்க நிர்வாகிகளும் ஓட விட்டும் பொழுது, அதனால சொல்ற காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் அது நாணத்தால் மானப்பெரியதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதனால அதன்படி உங்களை அவ்வளவு இக்கட்டில் எல்லாரையும் தலை தெறிக்க ஓட விட்டாங்க உங்க நிர்வாகிகள் தான். அந்த நேரத்தில் அதிமுகவும் பிஜேபியும் நான் சொல்லி காட்ட விரும்பல. ரைட், அப்போ ரைட், இப்போ நீங்க கேட்கலாம், நாங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம், அது பெரிய முரணா? ஐயோ, அரசியல் உங்களுக்கு கத்துக்கல தெரியல விஜய் அவர்களே. நண்பரே, நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு சிம்பிளா ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். வைகோ என்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறார் அப்படின்னு அப்படியே பட்டவர்த்தனமா பச்சை பொய்யை சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி. உடனே தொண்டனுக்கும் வைகோவுக்கும் அந்த பிளவு உண்டாக்கிட்டார். உடனே வைகோ கண்டாமேனிக்கு கலைஞரை திட்டல, கலைஞரை கூட கொஞ்சம் கம்மியாக தான் திட்டார் முத்துவேல் கருணாநிதியை. ஆனால் ஸ்டாலின் அவர்களை திட்டினதெல்லாம் இஸ் நோ மெட்டல்னு ஒரு வீடியோ இருக்கும். ஐயோ, அவர் பொருட்டே இல்லைன்ற அவ்வளோ கேவலமாக பேசுறது. இன்னைக்கு 4 சீட்டு கொடுக்க, அவங்க 4 நின்னா சூரியனில் நில்லு, 2 நின்னா நீ முசிம்பல் நில்லு, இப்படிலாம் இதெல்லாம் நடந்துருக்கு தான் அந்த ஈரமான கட்டது. எது சொல்றது, இவ்வளோ முரணான உள்ளவர்கள், இவ்வளோ கேவலமாக கழுவி ஊத்து கொண்டவர்கள் ஒரே கூட்டணி முரண். அடுத்தது கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் வெட்டிக்கிறான். உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு இங்கே தமிழ்நாட்டு உள்ள எல்லாம் தவுக்கல, இதுக்கு எக்ஸ்போசர் கிடையாது. வெளி மாநிலத்தில் என்ன நடக்குது, அடுத்த அண்டை மாநிலம் என்ன அரசியல். கம்யூனிஸ்டும் திமுக காங்கிரஸும் நேர் ரைவல் வெறி கொண்டு எதிர்க்கிறவங்க அங்கே கேரளாவில். இங்கே என்ன பண்றான், மாநிலட்டு ஒரே கொள்கை கூட்டணி, இதெல்லாம் கேட்டுக்கணும். இதை எல்லாத்தையும் விட்டுருங்க. இல்ல ஒரு கான்டெம்பரரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, என்ன டக்குனு என்ன மனசை தேத்திக்கிறேன் அப்படின்னா, விஜய் பிரபாகரன், புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் இப்ப இந்த மேடையில் என்ன சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு சீனியர், உங்களுக்கு புத்துமதி சொல்றது. அவருடைய மாநாட்டில் என்ன சொல்றாரு, ஐயோ நீங்க காங்கிரஸ்காரன் நம்பிடாதீங்க, இப்ப அவர் எந்த கூட்டணியில் இருக்கிறாரு, இவ்வளவுதான். தட்ஸ் இட் மிஸ்டர் விஜய், தட்ஸ் இட் நண்பரே, இவ்வளவுதான், இவ்வளவு அரசியல். அப்போ அரசியல் கூட்டணி அப்படின்னு நீங்க வந்துட்டாலே இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. எங்க ஒரு புள்ளியில் நம்ம இணையலாம், அதிமுக தீய சக்தி திமுகன்னு சொல்லுது, பிஜேபி தீய சக்தி திமுகன்னு சொல்லுது, நீங்க தீய சக்தி திமுகன்னு சொல்றீங்க. இந்த தீய சக்தியிடமிருந்து தமிழக மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? பிஜேபிக்கு இருக்கு, அதிமுக இருக்கு, உங்களுக்கு இருக்கு. அந்த ஒரு புள்ளியில் நம்ம இணைவோம். சிம்பிள் ஆஸ் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க அடுத்த துணை முதல்வர் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க அதுல ஒரு படம் கூட நடிக்கலாம், துணை முதல்வராக இருந்தால் நீங்க ஒரு சினிமா கூட நடிக்கலாம். லைக் நம்ம ஆந்திரா ஃபார்முலாவுக்கு போயிடும், அது உங்களுக்கு ஏற்கனவே அவரும் உங்களோட அணுகுனார். அதனால இது நடக்கும். ஆனால் சீட்டு எண்ணிக்கையை தயவு செய்து 25க்கு மேல்
எதிர்பார்க்காதீர்கள் என்று நான் ஒரு செயல் தலைவராக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது நடைமுறைக்கு சாத்தியம். டப்புன்னு போயிடலாம். அடுத்தது இப்போ வருகிற தேதியில் நல்ல தேதியெலாம் இருக்குது. வர தேதி 20 ஒரு நல்ல தேதி இருக்குது, 24 ஒரு நல்ல தேதி இருக்குது, 27 ஒரு நல்லா இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு அஸ்ட்ராலஜை பார்த்து ஏதோ ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிங்கன்னா அடுத்தது தொண்டர்கள் மத்தியில் ஒரு சிங்கரைசேஷன் வரும். அப்போ அந்த ஐஐடி அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு பர்செப்ஷன் தெரியும் பாருங்க. இந்த கூட்டணி என்டிஏ விஜய் கூட்டணி எப்படி ஜெயிக்குதுன்னு அடேங்க அப்பா நான் சொல்ல தேவையில்ல. உங்களோட இமேஜினேஷன் நீங்கள் தட்டி பாருங்க. அப்போ ஆகையினால இதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் வாருங்கள் என்று உங்களை அன்போடு நட்போடு நான் அழைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. உங்கள் தொண்டர்கள்லாம் ரொம்ப அநியாயமாக உங்களை நேசிக்கிறாங்க, அது எனக்கு தெரியும். கண்மூடித்தனமாக நேசிக்கிறாங்க. ஏதோ காரணமாக அவங்களுக்கு அரசியல் புரியுதோ இல்லையோ, எப்படியாவது நடிகர் விஜய் நம்ம தலைவர் தளபதி விஜய் தலைவர் ஆகிட்டார். தலைவரானவர் முதல்வர் ஆகிடுவார்னு ரொம்ப கற்பனை பண்ணி உடல் பொருள் ஆவி பொருளாதாரம் கொட்டி இழக்கிறத நான் பார்க்குறேன். அதெல்லாம் ஒரு கண்மூடித்தனமான உங்க மேல காதல். அப்படிப்பட்டவர்கள் கரூரில் வந்தாங்க உங்களை பார்க்க. அந்த 40 பேரும் உங்களோட நேரடி ரசிகர்கள்னா கூட ஒரு 30 பேர் 35 பேர் உங்களோட அதிதீவிர ரசிகர்கள். ஏதோ காரணமா ஐயோ விஜய் முதல்வர் ஆகிடுவார்னு வந்தாங்க, செத்தாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம போக விரும்பல, செத்தாங்க. அந்த ஆன்மாக்கள் எங்கேயோ ஒரு பக்கம் உங்களை ஏங்கும், எப்படியாவது வந்துருவாரான்னு. அது எங்கேயாவது இருக்கும். அந்த ஆன்மாக்களுக்கு, அந்த செத்த உயிர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமையே அந்த முதலமைச்சர் என்ற அந்த சொல்லாடலோடு உங்களை நீங்கள் அந்த இடத்துல போய் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அரசியல் நேரடி இங்கே லோக்கல் தமிழ்நாட்டு அரசியல் எதிரிக்கே நீ உன்னை இறங்கிட்டு நாங்கள் உட்காந்தோம்பா அப்படின்னு நீங்கள் செய்ய முடியும். அந்த ஆன்மாக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையாக இதை நான் நினைக்கிறேன். நீங்கள் இதற்கு கலந்தாலோசித்து நல்ல முடிவோடு நீங்கள் வர வேண்டும்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லாட்டாலும் என்டிஏ வெற்றி பெறும். விஜயோடு சேர்ந்தால் மாபெரும் வெற்றி பெறும். உங்களை நான் துணை முதல்வராக சந்தித்து வாழ்த்து சொல்லேன் என்று வலுவாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.